யோகம் செய்யறதுல எனக்குன்னா காசு கிடைக்க போதா, பணம் கிடைக்க போதா? இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமான கேம். வள்ளலார் எந்த நிலைக்கு போனாரோ, இருக்கிற மொத்த சித்தர்கள் எந்த நிலைக்கு போனாங்களோ அந்த நிலைக்கு நானும் வாழ்க்கையில் மரணம் அப்படின்றது ஒரு பெரும் சுவை. அது அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்த பாயிண்ட்டையும் மறந்துடுறீங்க, போய் சேர போகிற பாயிண்ட்டையும் மறந்துடுறீங்க. இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் இந்த மனசு விளையாடக்கூடிய விளையாட்டில் சிக்கிட்டு ஒவ்வொருத்தருமே கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. வந்த வழி தெரியுமா? தெரியாது. போக போகிற இடம் தெரியுமா? தெரியாது. அப்போ இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆசை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். நினச்சதை வாங்கணும், நினச்ச வாழ்க்கையை வாழணும், நினச்சதெல்லாம் பண்ணணும், நல்லா சொத்து சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தோடு வாழணும், எல்லாம் ரைட். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் விட்டு போகிறோமே, அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? அப்போ எங்கே போகிறோம்? இப்போ உடலுக்குள்ளார இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நான் அனுபவப்படுறேன், நான் பார்க்குறேன், நான் எல்லாமே பேசுகிறேன், எனக்குள்ள ஒரு கோபம் வருது, உள்ளுக்குள்ள ஒரு ஈகோ வருது, நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற தத்துவம் எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் வாழ்க்கையை அர்த்தப்படுத்திடுமா அப்படின்னா ஒன்றுமே அர்த்தப்படுத்தாது. அப்போ எது வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது உங்களுக்குள்ள ஒரு நாளாச்சும் எழுந்திருக்கா? அப்போ உண்மையான வாழ்க்கை தான் என்ன, எதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வாழ்க்கையில்? சரி, தாய் தந்தையர் மூலயமா நான் வந்துட்டேன், ரைட். அப்போ அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்? தெரியாது. சரி, இப்போ இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ ஒரு 30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்தது 40, 45, 60, 65, அதுக்கப்புறம் அந்த கடைசி முனையில் போய் நிற்பீங்க. மரணம் அப்படின்ற ஒரு முனையில் போய் நிற்பீங்க. அப்போ அங்கே வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களால் வாழ முடியுமா? முடியாது. சரி, அப்போ அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளார எழுந்திருக்கா? இல்லை அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கீங்களா? தெரியாது. அப்போ இந்த மாயை என்ன பண்ணுதுன்னு பாருங்க, பிறப்பையும் மறைச்சிருது, இறப்பையும் மறக்கடிச்சிட்டு அதோட வேலையை அது சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. மொத்த கர்மாவையும் அனுபவிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கு விழிப்புணர்வுன்றது ரொம்ப 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 அவசியம். அந்த விழிப்புணர்வுனா என்ன, அவேர்னஸ்னா என்னதான், அது எதுக்காக அவேர்னஸ் அப்படின்றாங்க? கம்ப்ளீட்டாக அவேர்னஸ் அப்படின்றது முழுமையாக உணர்ந்து உணர்ந்து யோகத்தை பழகி பழகி மனசை கம்ப்ளீட்டாக ஒரு டெட் பாயிண்ட் கொண்டு போகிறது தான் உணர்வுன்னு சொல்லலாம். ஏன் இதை யோகத்தை நீங்கள் இப்படி வற்புறுத்திருக்கீங்க ஒவ்வொருத்தரும்? ஏன் இதை சித்தர்கள் முதற்கொண்டு மகான்கள் முதற்கொண்டு இது அவ்வளோ வற்புறுத்திக்கிறாங்க? எதுக்கு யோகத்தை செய்யுங்கன்றாங்க? யோகம் செய்யறதுல எனக்குன்னா காசு கிடைக்க போதா, பணம் கிடைக்க போதா, இல்லை எனக்கு எதனா ப்ராஃபிட் இருக்கா, எனக்கு எதனா லாபம் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். எத்தனை கோடி கொடுத்தாலும், நீங்கள் என்டையர் லைஃப்பில் நீங்கள் சேர்த்து வச்ச மொத்த சொத்தையும் வச்சாலும் விற்றாலும், நீங்கள் எதை அடமானம் வச்சாலும் கிடைக்கவே கிடைக்காத ஒரு பெரும் வாழ்க்கை அங்கே தான் இருக்கு. அந்த வாழ்க்கை தான் ஞான வாழ்க்கைங்கிறது. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய பிறப்பும் இறப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எங்க போறான் அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் உணர்ந்துட்டான்னா, திகிட்டாத அளவுக்கு அவனுக்கு தேவை இருக்கிறத விட தேவையை தாண்டி மொத்தமாக கொண்டு வந்து இந்தாண்டு எடுத்து வாரி கொண்டு வந்து இறைச்சிடும் பிரபஞ்சம். அங்கேயும் ஒரு மாயை விளையாட்டு காமிக்கும். உனக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, மரணம் இல்லா பெருவாழ்வு வேணுமா, இல்லை இறைவன் அடி போய் சேரணுமா அப்படின்ற தெளிவான ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து வைக்கும். இந்த கேம் ரொம்ப சுவாரஸ்யமான கேம். இது நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு தெரியல, புரிஞ்சுக்கிட்டா தப்பிச்சிருவீங்க. அப்போ இந்த கர்மாவுக்கும் இந்த மாயையும் இடையில புகுந்து இந்த பிறந்த பாயிண்ட்டையும் மறக்கடிச்சிருது, இறந்த பாயிண்ட்டையும் மறக்கடிச்சிட்டு இடைப்பட்ட ஒரு கேம்ல அந்த ஒரு வட்டத்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்க, ஒரு வட்டத்துக்குள்ள உங்களை எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குன்றது சிந்திங்க. அப்போ அந்த விஷயத்தை நீங்க சிந்திக்கும் போது எப்படி நீங்க இதுல இருந்து தப்பிக்கிறது? ஓகே, இன்னைக்கு இந்த உடம்புல இருக்கேன், இந்த உடம்புல இருந்து நான் வெளியே போறேன், எங்க போறேன்னு தெரியலையே, இதுக்கப்புறம் நான் யாரை போய் சந்திப்பேன்னு தெரியலையே, இப்போ நான் இங்கிருந்து எல்லா விஷயங்களும் பார்க்குறேன், ஆனால் இறப்பு எப்படி இருக்கும்? அந்த இறப்பை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எங்கிருந்து வந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு, நீங்க எங்க போய் இறங்க போறீங்க, அடுத்தது நீங்க என்ன பரிணாமத்துக்கு போறீங்க, அடுத்து எந்த இடத்துல போய் நீங்க அடங்க போறீங்க, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பயம் போயிடும், உங்களுக்குள்ள இருக்கிற பதட்டம் போயிடும், ஒரு பேரின்பத்தை நோக்கி போயிடலாம். உண்மையான வாழ்க்கை வாழ்வியல் அப்படின்றது இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மாயையில் இருக்கிறது கிடையவே கிடையாது. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மறைச்சி உங்களுக்கு பொய்யா காமிச்சுக்கிட்டு இருக்குது. அதுதான் மாயையோட வேலை. ஆனா அதுக்குள்ள ஒரு சூட்சுமம் இருக்கு. அந்த சூட்சுமம் தான் சிவம். உள்ளுக்குள்ள இருந்து விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை நோக்கி உங்களோட பயணத்தை பிரம்மயோகம் மூலமா நீங்க துவங்குனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வழிகாட்டியா குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சத்யயோகி சுவாமிகளும் மற்றும் பற்பல சித்தர்களும் பரிபூர்ணமா உங்களுக்கு அருள் புரிஞ்சு இந்த மாயை விளையாட்டுல இருந்து உங்களை அப்படியே டேக்அவே பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அடுத்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான வேலைப்பாடுகள் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத மிக எளிமையா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க பயணம் பண்ணலாம். உண்மையான வாழ்க்கை வாழ்வியல் அப்படிங்கிறது இது இல்ல. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ, நீங்க மொபைல பார்க்கறதோ, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே இந்த உடலில் இருக்கும் பொழுது மனதை கம்ப்ளீட்டா ஒரு ஜீரோவுக்கு கொண்டு வந்து என்ன அலைகளும் எந்த தாட் ப்ராசஸும் எதுவுமே இல்லாம கர்மாவே இல்லாம கம்ப்ளீட்டா க்ளோ பண்ணி கம்ப்ளீட்டா அந்த மனசை கொண்டு நீங்க பார்க்கும்போது தான் நீங்க யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். இது நீங்க செய்யாத வரைக்கும் கண்ட இடத்துல வெளியே இருக்கக்கூடிய சூழல்ல தலைவனை தேடிக்கிட்டு இவன் தான் பெரிய தலைவன், இவர் தான் பெரிய தலைவர், இவங்களை தாண்டினது இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்க நொடிக்கு நொடி மாயை உங்களை அழிச்சுக்கிட்டு. அப்ப எப்ப நீங்க உங்களுக்கு உண்டான தலைவன் தேர்ந்தெடுக்கிறத தாண்டி நீங்க ஏத்துக்கிட்டு இருக்க தலைவனுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருக்கான், அவன் உங்களுடைய தலைக்கு உள்ளதான் இருக்கான். அந்த
அந்த தலைவனை உங்களுடைய சிற்சபையில கோவில் கொண்டு குடிகொண்டு ஒவ்வொரு கணமும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பிழைகளுக்கும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் உள்ள அமர்ந்து நிதானமா தெளிவா உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நொடிக்கு நொடி அப்பப்பே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதை நீங்க அறியாம உங்களுடைய அறியாமையில மேல மேல தவறுகள் செஞ்சு மேல மேல பிழைகள் செஞ்சு கம்ப்ளீட்டா நீங்க முழுமையா இன்னும் கர்மாவை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்ப எப்படிதான் நான் இறைவனை பார்க்கறது, எப்படிதான் பேரொழியை பார்க்கறது, எப்படிதான் நான் இறைவனை சென்றடைகிறது? நம்ம ஆணும் மரணமில்லா பெருவாழ்வுக்கும் பிறவியில்லா பெருவாழ்வுக்கும் போகணும். வள்ளலார் எந்த நிலைக்கு போனாரோ, இருக்கிற மொத்த சித்தர்கள் எந்த நிலைக்கு போனாங்களோ அந்த நிலைக்கு நானும் போகணும். என்னுடைய ஆன்மாவையும் நான் கொண்டு போய் கரை சேர்த்துட்டு நான் இந்த ஜென்மத்திலேயே என்னுடைய பூரண கர்மாவையும் நான் கரைச்சிட்டு போயிடணும் அப்படின்னா பயிற்சி பண்ணணும். ஒரு நாள்ல ஒரு மணி நேரமாவது முறைப்படி பயிற்சியை தீட்சை வாங்கி உங்களுடைய ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது ஒரு நாள் அவர் உங்களுக்கு மிக வலிமையான ஒன்றை கொடுப்பார். அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே உங்களுக்கு துணையா. டோட்டலா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? பயிற்சி எடுத்து உங்களை சரணாகதி நிலையில வச்சு இறைவனே சாட்சி எல்லாத்துக்கும். இறைவன் காட்டிய வழியில தான் நான் போய்கிட்டு இருக்கேன், குரு காட்டிய வழியில தான் நான் போயிட்டு இருக்கேன், நான் நிச்சயமாக இறைவனை ஒரு நாள் சென்றடைவேன் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட ஒவ்வொருத்தரும் பயிற்சிகள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் சித்த நிலையை அறியலாம், சித்த நிலைக்கு செல்லலாம். இது தெரியாம கம்ப்ளீட்டா என்னவோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இங்கேயே இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில இந்த மாயையில பொருளற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளார நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய சோதனை காலம் அப்படின்றது ரொம்ப கடினமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எப்படி நம்ம இங்கிருந்து ஜெயிச்சு போறோம், எப்படி இந்த மரண பயத்தை நம்ம ஜெயிக்கிறது, எப்படி மரணமே இல்லாம இங்கிருந்து தப்பிக்கிறது அப்படின்ற தெளிவும் தெளிதலும் ஞான சிந்தனையும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்துடும் போது எளிமையாக அவர் உங்களை கை கொடுத்து தூக்குவதற்கு குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் 723 வருஷம் வாழ்ந்த மகான, 1 வருஷம் 2 வருஷம் அவருடைய பயிற்சி தான் பிரம்மயோகம். அந்த மாதிரியான பயிற்சிகளை நீங்க எடுத்து உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய ஆன்மாவுடைய ஃப்ரீக்வன்சியும் பேரொழியையும் பேராற்றலையும் பெருசு பண்ணும்போது எளிமையா நீங்க இந்த உலக வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்து எளிமையா விடுபட்டு வெளியே வந்துட முடியும். உங்களுடைய ஆன்மாவோட சக்தியே ஒரு பேரொழியா ஆயிரும். இந்த பேரொழியா ஆயிரும் போது உங்களுக்கு பயம் அப்படின்றது பூஜ்ஜியம் ஆயிரும். அப்போ உனக்கு பயம் பூஜ்ஜியம் ஆயிருச்சுன்னா அவன் எந்த தன்மைக்கு எந்த நிலையில இருப்பான்றது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இது தெரியாம நீங்க பாக்குற விஷயங்கள் எல்லாம் உங்களை கொண்டு போயிட்டு பாக்குற விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டுட்டு இது எல்லாமே நிஜம்ட்டு இங்கே சுத்திட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும். உடல்ல இருந்து ஆன்மா வெளியே போகும்போது நீங்க இங்க உங்க மனசுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு நாளாவது உங்களுடைய ஆன்மாவுக்கு என்ன தேவை, ஆன்மாவுடைய தேவைகள் தான் என்ன அப்படின்னு ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது, அதுக்கு உண்டானது நீங்க கொடுக்கறதும் கிடையாது. ஆனா இருக்கிற சித்தர்களும் மகான்களும் குருமார்களும் தெளிவா பண்ணுவாங்க. மனசுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆன்மா எதிர்பார்க்கறது பேரமைதி, மனம் எதிர்பார்க்கறது எல்லாம் வயலண்ட், எல்லாத்துக்கு மேலே ஆசை வைக்க, பார்க்கறதெல்லாம் அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது, பார்க்கறதெல்லாம் அனுபவிச்சிடணும்னு நினைக்கிறது. இது இல்ல வாழ்க்கை. நீங்க என்னதான் அனுபவிச்சாலும், நீங்க என்னதான் ஊடுருவி என்ன விஷயங்களை வேணாலும் பண்ணாலும் ஒரு நாள் நீங்க இதுல இருந்து வெளியே போயிருவீங்க. அப்போ ஆன்மாவுக்கு உண்டானதை நீங்க கொடுக்கல அப்படின்னா ரொம்ப வலி வேதனையா இருக்கும். மறுபடியும் அடுத்த பிறப்பு போயிடும். அடுத்த பிறப்புனா என்ன? அடுத்த பிறப்பு நான் போயிட்டு ஏதோ ஒன்று நாயாவோ பேயாவோ ஏதோ ஒன்று நான் பிறந்துக்கிறேன், நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு சித்தர் சொல்றாரு, கர்மாவை செய்தால் எவன் ஒருவன் பாவ புண்ணியங்களை பாவத்தை செய்கிறானோ, எவன் ஒருவன் கர்மாவை செய்கிறானோ, எவன் பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கிறானோ, எவன் ஒருவன் அடுத்த ஆன்மாவின் கதறல்களில் ஒரு இன்பம் காண்கிறானோ அவன் மலத்தில் மிதக்கும் புழுவாய் பிறப்பான் அப்படின்றார். என்ன தெரியுமா? அதை விட கேவலமான பிறப்பு என்ன இருக்கு? ஒரு மலத்தில் மிதக்கும் புழுவாய் ஒவ்வொரு ஆன்மாவும் பிறந்துருச்சுன்னா இன்னைக்கு உடல்ல இருக்கீங்க. அரிது அரிது மானிடர் பிறப்பு அரிது, அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்றார் பத்திரிகிரியார். அப்ப இவ்வளவு ஒரு புனிதமான உடம்புக்கு இறைவன் உங்களை கடத்திருக்காரு, உங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காரு அப்படின்னா இப்பிறப்ப நீங்க எவ்வளவு அற்புதமா அருமையா நீங்க பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் குரு பேச்சை கேட்டு குரு சொல் பேச்சை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆன்மீகமாவும் சரி உங்களுடைய சுற்றி இருக்கிற வாழ்வியல் முறையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கர்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு உங்களுக்கும் தோணலையா? மாயை எப்படி விளையாண்டு இருக்கு பாருங்க. எல்லாத்துல இருந்து உங்களுடைய அவேர்னஸை புடுங்கி உங்களுடைய ஃபியூஸை புடுங்கி எப்படி ஒரு திசை தெரியாம இந்த பிரபஞ்சத்துல உங்களை ஓட விட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? எல்லாமே ஒரு நாள் கைவிட்டு போக போகுது. என்னத்தை கொண்டு போறீங்க? என்னத்தை கொண்டு வந்தீங்க? ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆன்மாவை ஒரு புனித பாதைக்கு கொண்டு போகும். சிவபெருமான் என்கின்ற பேராற்றலோட உங்களுடைய ஆன்மாவை கொண்டு போய் விடணும். நீங்க எது எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாம் ஒரு பெரிய ஒரு முடிவுல தான் போய் சேரும். எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் கடைசியில அது கொஞ்சம் கொஞ்சமா அதை முயற்சி பண்ணி கடைசியில கடல்ல தான் போய் சேரும். கடலுக்கு போயிருச்சுன்னா அதுக்கு மரணம் இல்லை. மரணம் என்னதான் பார்க்கறதுக்கு பெருசா உயரமா வளர்ந்துருந்தாலும் அதோட வேர்கள் கீழே எங்க தண்ணி இருக்கோ அதை நோக்கி தான் வேகமா ஓடி ஊடுருவி எவ்வளவு பெரிய பாறை இருந்தாலும் ஒரு போராட்ட குணம் அதுக்குள்ள இருக்கும். அந்த பாறையை நீக்கி உடைச்சிக்கிட்டு அடியில போயிட்டு எங்க தண்ணி இருக்கோ அங்கிருந்து உறிஞ்சி தன்னை அதை காப்பாத்திக்கும். ஆனா நீங்க உங்களை காப்பாத்திக்கிறது இங்க பணம் தான் முதன்மைன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பணம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்குள்ளார இருக்கிற உயிர் சக்தி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த உயிர் சக்தியை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீங்க விரயம் பண்ணிக்கிட்டு. திருமூலர் சொல்றாரு, தையல் நல்லாலை தவத்தின் புதல்வியை மையலை நோக்கும் மனோன்மணி மங்கையை. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உங்களுடைய உயிர் சக்தியை நீங்க விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உயிராற்றலை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவளை கொண்டு போயிட்டு மனோன்மணி அப்படின்னு சொல்ல போற உங்களுடைய சுழிமுனையில நிறுத்தணும். முழுமையா சுழிமுனையில இருக்கிற ஆன்ம ஒளியில அருட்பெருஞ்சோதியில உங்களுடைய மனோன்மணி மங்கையான இறைவியை கொண்டு போய் நிறுத்தணும். அது நிறுத்தினாதான் உனக்கு மோட்ச முக்தி. அதுக்கு அங்க போனாதான் உனக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு, பிறவி இல்லா பெருவாழ்வு, ஞானம் எல்லாமே அந்த தெளிதலுக்கு வந்துருங்க. இங்க நீங்க பாக்குறது எல்லாமே பொய் அப்படின்னு எல்லாம் தெளிவா சொல்றாரு திருமூலர். மெடிடேஷன்ன்றது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல அவ்வளவு அற்புதம் இருக்கு. இறைவன் உங்களை எல்லாம் பண்றதுக்கு அவர் தயாரா தான் இருக்காரு. ஆனா நீங்க தயாரா எல்லாரும் மாயையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அழிந்து
அழிந்து போற விஷயங்களை உங்களுடைய கவனத்தை வச்சிருக்கீங்க. எல்லாத்து மேலேயும் பற்று வச்சிருக்கீங்க. பற்றற்றான் பற்றினை பற்றி நின்ற பரம்பொருள். எவன் ஒருத்தன் எது மேலேயும் பற்றே இல்லாம இருக்கானோ, எவன் எது மேல ஒரு ஈர்ப்பே இல்லாம இருக்கானோ, அவனை தான் இறைவன் பற்றுவார், அவனை தான் இறைவன் தூக்குவார். இறைவனை தாண்டி வேற எதுவும் கிடையாது. நீங்க அவனை தலைவா, இவனை தலைவா, இவன் தான் தலைவன், இவன் தான் இங்க எல்லாமே, அப்படி கிடையாது. அந்த தலைவன் ஒரு நாள் செத்து போயிடுவான், நீங்களும் ஒரு நாள் செத்து போயிருவீங்க. ஆனா இங்க தலைவனுக்கெல்லாம் ஒரு பெருந்தலைவன் இருக்கான். அவன் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டுல, தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல தான். என்னைக்குமே அழியாதவன், என்றைக்குமே மரணம் இல்லாதவன், பேராற்றல் பேரொளி அவனே இறைவன், அவனே சிவன், அவனே அனைத்தையும் விட பெரியவன். பெரியவனை அனைவரும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரமாதமான ஒரு பெரும் பயிற்சி தான் பிரம்மயோகம். உயர்ந்த பயிற்சி. பயிற்சியை எடுத்து ஒவ்வொருவரும் மனதை அழித்து முழுமையாக இறைவனிடம் தன்னை அர்ப்பணித்து ஒவ்வொருவரும் மரணமில்லா பெருவாழ்க்கை போவதற்குண்டான வழியை பிரம்மயோகம் காண்பிக்கும். குரு கடாட்சம்.